இட்லி கடை எனக்கு ஒரு தனி அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம். தனுஷ் சார் மேலே வரும்போதே சொன்னார், கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க, கொஞ்சம் நம்மளை மாட்டி விட்றாதீங்க அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரொமான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரொமான்ஸ் தான் பெரிய ஹீரோயிசம். மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்த்தோம்னா அவர் என்னதான் ஆக்ஷன் மக்களுக்கு நல்லது என்ன சொன்னா கூட அவருடைய ரொமான்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி தனுஷ் கிட்ட நான் ரொம்ப ரசிக்கிறது அவருடைய மறைமுகமான வெளியில சொல்ல முடியாத அந்த சந்தோஷமான ரொமான்ஸ். அதை நான் உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கிறேன், அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். நான் நிறைய டைரக்டர்ஸ்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த 35 வருஷத்துல நிறைய டைரக்டர்ஸ்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல ஒரு 4-5 பேரை மட்டும்தான் நான் டைரக்டர்னு அக்செப்ட் பண்ணிக்குவேன். மீதி எல்லாருமே ரைட்டர்ஸா இருப்பாங்க. அந்த கதையை இந்த நாயகர்கள் மூலமா அந்த கேமரா வழியா எப்படி கொண்டு வரதுங்கிற மாதிரியான ஒரு டைரக்டர்ஸா இருப்பாங்க. ஆனா சில டைரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த நடிகர்கள்ட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை கொண்டு வரணும். அந்த மாதிரி என்னுடைய 1000ல் ஒருவன் மிஸ்டர் செல்வராமனுடைய அவர்கிட்ட நான் வந்து ஒரு முழுமையான டைரக்டரை பார்த்து நான் ரசிச்சேன். அதுக்கு அடுத்தபடியா அவர் வீட்டில இருந்தே மறுபடியும் இன்னொரு சிங்கக்குட்டி கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் மட்டும்தான் அந்த ஷூட்டிங் இருந்தது. அந்த ஷூட்டிங்குள்ள அவர் எப்படி இயங்குறாருங்கிறத நான் ரொம்ப ஒரு காதலி மாதிரி கவனிச்சுட்டே இருந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தி. சத்யராஜ் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நடிகர்கள் வந்து வாழ்க்கையில கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் உச்சத்தில் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமேல அவங்களுடைய நிலை மாறிடுது. இன்னைக்கு ஃப்ளைட்ல நான் அவரோட வரும்போது சொன்னேன், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ரஜினி சாரை விட அவர் தான் பெரிய ஒரு ஸ்டைல், அந்த மாதிரி இருந்த ஒரு மனிதர். நான் நடித்த ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரும்போது எனக்கு கேரவன் கொடுத்துருந்தாங்க. அவரை கேரவன் இல்லாமல் ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க. நான் அவரை பார்த்துட்டு பதறி போய், சார் நீங்கள் வாங்க சார், என்னுடைய கேரவன் வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சேன். இந்த விஷயத்த சத்யராஜ் சார்ட்ட சொல்லும்போது சத்யராஜ் சார் சொன்னார், அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா சினிமாவே வேணாம் போங்கடான்னு போயிடுவேன் நான் அப்படின்னாரு. ஆனால் நான் சத்யராஜ் சார்கிட்ட உங்கள் எல்லாரும் முன்னாடி சொல்லிக்கிறேன், அவருடைய வாழ்நாளுடைய கடைசி நாள் வரைக்கும் அவர் பெரிய ஸ்டாரா மட்டுமே இருப்பாரே தவிர அவருக்கு அடுத்த நிலைன்னு ஒரு நிலை வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போ என்கிட்ட பழகுறாரு. இப்போ என்கிட்ட பழகிறது பெரிய விஷயம் இல்லை, அப்பவே என்கிட்ட இப்போ இருக்கிற மாதிரி அப்ப பழகினாரு. அப்படின்னா அப்படி ஒரு நட்புக்கு மரியாதை கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு படத்துக்கு 2 ப்ளஸ் பாயிண்ட் 3 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கலாம்னா அதில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஜிவி பிரகாஷா இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி, இட்லிக்கு தினுசு தினுசா செய்வாங்க சட்னி, இட்லி கடைக்கு தனுசு 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 மட்டுமே இனி. பாலிடிக்ஸ் அரசியல் விஜயம் யார் வேணாலும் செய்யலாம், ஜெயம் உங்க கையில தான் இருக்கு. ஆனா நான் தான் சிஎம் 26 ஆன்வர்ட்ஸ். ஆடவருக்கு பிடித்தது பாவை, ஆடவருக்கு பிடித்தது பாவை, அனைவருக்கும் பிடித்தது கோவை. தனுஷ் சார், சென்னை ரொம்ப பெருசு, வட சென்னை தனுசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.